ஆல். இன்னைக்கு நான் வந்து ரொம்பவே டேஸ்டியான முள்ளங்கி என்னோட கார்டன்லேருந்து அறுவடை பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த முள்ளங்கி வந்து விதையாக நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளான்டரில் ஒரு 5 ரோவாக போட்டு வச்சேன். ஒவ்வொரு ரோவுக்கும் ஒரு 2 to 3 இன்ச்சஸ் கேப் விட்டு ரொம்ப நெருக்கமாகவே தான் நான் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து ரொம்ப வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால நெருக்கமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கமாகவே தான் நான் போட்டு வச்சுருந்தேன். வெதரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணல, ரொம்ப கோல்டாக தான் இருந்தது. இருந்தாலும் முள்ளங்கி ரொம்ப நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. நான் இப்போ அதை எடுத்து காமிக்கிறேன். இந்த முள்ளங்கி வந்து இந்த மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும். இதை வந்து சாலடுக்கு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப காரத்தன்மை வந்து ரொம்ப இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். சமைக்காமல் அப்படியே சாப்பிட்லாம் அந்த முள்ளங்கி. அதே மாதிரி இந்த லீவ்ஸ் எல்லாம் கூட வந்து நம்ம சாலடில் அப்படியே போட்டு தான் இங்கே சாப்பிடுவாங்க. நம்ம வந்து சாம்பார் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 100% நம்ம கீரை மாதிரி இந்த முள்ளங்கி இலையையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முள்ளங்கி அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரிட்டிஷ் ரேடிஷ்னு சொல்லுவாங்க இதை. இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெருசாகலாம், ஆகிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் விட்டால் நல்லா பெருசாகும். நான் வந்து இது போதும் அப்படின்றதுனால, சாம்பாருக்கெலாம் அது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன்னா மீதி இருக்கிற முள்ளங்கி ரொம்ப நல்லா வளரும். அதனால் நான் அதை வந்து அப்பப்போ சாம்பார் வைக்கிற அன்னைக்கு இந்த முள்ளங்கியை நான் எடுத்துப்பேன். இலையோடு கட் பண்ணி அப்படியேவும் நம்ம சாம்பாரில் போடலாம். முள்ளங்கி மாதிரியே ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய இன்னொரு வெஜிடபிள் வந்து ஸ்பினச்சு, பசலைக்கீரைன்னு சொல்லுவோம், பாலக்குன்னு சொல்லலாம். இதை வந்து சின்ன இலையாக இருக்கும்போது அதை பறித்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பேபி ஸ்பினச்சுன்னு கிடைக்கும். நம்ம இதை கொஞ்சம் வீட்டில் வளர்க்குறதுனால கொஞ்சம் பெருசாகவே வளர விட்டு அந்த இலையும் பறிச்சிக்கலாம். இந்த ஸ்பினச்சு அப்புறம் இந்த முள்ளங்கி போட்டு சாம்பார் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எத்தனை காய் போட்டாலும் நம்ம தோட்டத்தில் பறித்து உடனே அதை சாம்பார் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 10 செடி வச்சாலே போதும். நான் 2 நாளைக்கு ஒரு தடவை நான் பறிக்கிறேன். இது வந்து பீட்ரூட்டு போட்டு வச்சுருக்கேன். பீட்ரூட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நான் தனித்தனியாக நட்டணும். இது வந்து கோல்ராபி, நூல்கோல்னு சொல்லுவோம். அது வந்து 2, 3 தடவை நான் ட்ரை பண்ணி எனக்கு சரியாக வரல. இருந்தாலும் இந்த தடவையும் நான் ட்ரை பண்ணுறேன். விதை போட்டு வந்திருக்கு, தனியாக எடுத்து வச்சு பார்க்கணும். அப்புறம் போன கார்டன் வீடியோவில் வந்து நான் மேரிகோல்டு வந்து காட்டியிருப்பேன், விதையிலேருந்து வளர்த்துட்ருக்கேன்னு. அது ரொம்பவே நல்லா வளர்ந்து இப்போ பூவும் பூத்துருச்சு, மொட்டெல்லாம் நிறைய விட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பெருசாக நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ரொம்ப ஈஸியாக ஒரு மாதத்துக்குள்ளே வளர்க்கக்கூடிய 2 வெஜிடபிள்ஸ் வந்து இந்த முள்ளங்கி அண்ட் ஸ்பினச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. சும்மா நம்ம விதை போட்டு விட்டு டெய்லி தண்ணி மட்டும் இருக்கான்னு பார்த்து இது பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு மாதத்துல நம்ம வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப இடம் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு சின்ன தொட்டி இருந்தாலே வந்து இந்த சின்ன முள்ளங்கி ரொம்ப நல்லா வளரக்கூடியது. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.